லெட்ஸ் மேக் போபா டீ ஃப்ரம் ஸ்க்ராட்ச். இதில் நான் க்ரீன் டீயோ பிளாக் டீயோ ஆட் பண்ணல. நம்ம வீட்டில் இருக்க நார்மல் டீ தான் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு டாப்பியோக்காவை நல்லா பொடி பொடியாக சாப் பண்ணிவிட்டு மிக்சர் கிரைண்டரில் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. நமக்கு இதோட ஸ்டார்ச் தான் தேவைப்படும். அதனால் ஒரு மஸ்லின் கிளாத்தில் நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு அதை அப்படியே 2 ஹவர்ஸ் டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டிங்கன்னா உங்களுக்கு அதோட எண்டில் நல்லா ஸ்டார்ச் செட்டில் ஆயிருக்கும். இதை ஸ்க்ரேப் பண்ணி ஒரு பிளேட்டில் 2 to 3 ஹவர்ஸ் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு க்ரம்பிள் டெக்ஸ்சரில் கிடைக்கும். அதை ஃபைன் பவுடராக வேணும்னா நீங்கள் ஒரு மிக்சரில் போட்டு ஃபைனாக கிரைண்ட் பண்ணிக்கணும். இப்போ டாப்பியோக்கா பவுடர் ரெடி. இப்போ ஒரு பேனில் ஜாகரி பவுடரும் 1 ஸ்பூன் தண்ணி மட்டும் போதும். அதையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வச்சுருக்க டாப்பியோக்கா பவுடரை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். எனக்கு கொக்கோ ஃப்ளேவர் பிடிக்கும். அதனால நான் கொஞ்சம் கொக்கோ பவுடரும் ஆட் பண்ணி நல்லா அது பால் மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ரெச்சியாகவும் இருக்கணும். அந்த மாதிரி வந்த பதத்துக்கு அப்புறம் நம்ம ரவுண்ட் ரவுண்டாக குட்டி குட்டி பால்ஸாக உருட்டிக்கலாம். இதை உருட்டிட்டு 20 மினிட்ஸ் பாயில் பண்ணணும். அப்போ தான் நமக்கு ஃபர்மாக ஜெல்லி மாதிரி இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நெக்ஸ்ட் இதோட ஸ்வீட்னஸ் ஏறினதுக்காக கொஞ்சம் ஜாகரி பவுடர் கூட நான் ஊற வச்சுக்கிறேன். டீ எசன்ஸ் எடுக்கிறதுக்காக டீ தூளை கொஞ்சம் பாயிலிங் வாட்டரில் ஆட் பண்ணி டீ எசன்ஸை எடுத்துக்கிறேன். அவ்வளோதான், நம்ம ரெடி பண்ண டாப்பியோக்கா பெர்ல்ஸ், ஐஸ் கியூப்ஸ், டீ எசன்ஸ், சில்டு மில்க் ஆட் பண்ணிங்கன்னா கில் ஃப்ரீ ஹோம்மேட் போபா டீ ரெடி.